பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் பல பேரை நம் வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறோம். பல அன்பானவர்கள் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். பல அன்பின் உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நீங்களும் நானும் இருப்பது சுத்த கிருபை. என்னுடைய வாழ்க்கையிலையும் பல அன்பானவர்களை நான் இழந்து விட்டேன். ஆனாலும் நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஆமென். பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும் நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும் நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. எத்தனையோ வாதைகள் வந்தாலுமே, எத்தனையோ போராட்டங்கள் சூழ்ந்தாலுமே, எத்தனையோ வாதைகள் வந்தாலுமே, எத்தனையோ போராட்டங்கள் சூழ்ந்தாலுமே, தீங்கு என்னை அணுகாமல் காத்து கொண்டீரே, கேருபீனின் செட்டையினால் மூடிக்கொண்டீரே. தீங்கு என்னை அணுகாமல் காத்து கொண்டீரே, கேருபீனின் செட்டையினால் மூடிக்கொண்டீரே. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இருப்பேன் என்று சொன்னவர்கள் இல்லவே இல்லை, சாதிப்பேன் என்று சொன்னவர்கள் காணவும் இல்லை. இருப்பேன் என்று சொன்னவர்கள் இல்லவே இல்லை, சாதிப்பேன் என்று சொன்னவர்கள் காணவும் இல்லை. நிர்மூலமாகாததும் நான் நிற்பதும் உங்க சுத்த கிருபை. நிர்மூலமாகாததும் நான் நிற்பதும் உங்க சுத்த கிருபை. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம்
இருப்பது தேவனுடைய கிருபை. நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியுமோ? எதிர்பார்ப்பதெல்லாம் முடியும் என்று சொல்ல முடியுமோ? நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியுமோ? எதிர்பார்ப்பதெல்லாம் முடியும் என்று சொல்ல முடியுமோ? பூமி வானத்திற்கு எந்த உயரமோ, உங்க நினைவுகள் வழிகளும் எனக்கு உண்டு. பூமி வானத்திற்கு எந்த உயரமோ, உங்க நினைவுகள் வழிகளும் எனக்கு உண்டு. இந்த உலகம் மாறி போனாலும், இந்த மனிதர் மாறி போனாலும், இந்த இயற்கை மாறி போனாலும், இந்த சமூகம் மாறி போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. பல மனிதர் உலகை விட்டு கடந்து போனாலும், நான் இருப்பது தேவனுடைய கிருபை. நான் இருப்பது தேவனுடைய கிருபை. Praise the Lord. யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த 7வது நாள் உபவாசத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். 6 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 7வது நாட்களுக்குள் 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கும் என்று சொன்ன கர்த்தர் இந்த 7வது நாளிலே தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். Today I am going to talk about the supernatural God, supernatural miracle working God, supernatural. இன்றைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். என் ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், புல் பூண்டுகளை சிருஷ்டித்தார், மரம் கொடிகளை சிருஷ்டித்தார், ஊரும் பிராணிகளை பறக்கும் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தார், காட்டு மிருகங்களை நாட்டு மிருகங்களை சிருஷ்டித்தார், மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. உண்டாக கடவது என்று சொன்னார், உண்டாயிற்று. இப்பொழுது 1வது தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து பேசுகிறார். உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது. சொல்ல சொல்ல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுகிறார். மலட்டு கர்ப்பங்களை கத்த திறக்கிறார். அடுத்த சில மணித்துளிகள் உங்களுக்காய் வேத வசனத்தின்படி சொல்லி 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு இந்த 7வது நாளிலே கடைசி நிமிடத்தில் கடைசி நொடியிலே ஒரு அற்புதம் செய்யத்தக்கதான் ஒரு வல்லமை கத்தர் கட்டவிழ்க்க போகிறார். மகளே வாய்களை விரிவாய் திறங்க, மகனே வாய்களை விரிவாய் திறங்க. இப்பொழுது கத்தர் உங்களை நிரப்பட்டும். செத்து போன உறுப்புகள் உயிர் அடையட்டும். மலட்டு கர்ப்பம் எல்லாம் உடைக்கப்பட்டு திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுப்பேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்கிற ராஜா, பெர்சிய ராஜா தான் கோரேஸ். அந்த பெர்சிய ராஜா
நேபுகாத் நேச்சர் அரசாண்ட காலத்துக்கு பின்பு, பெல்ஷாத்சார் அரசாண்ட காலத்துக்கு பின்பு, தரியராஜா அரசாண்ட காலத்துக்கு பின்பு ஒரு கொம்பை காட்டிலும் இன்னொரு கொம்பு பலமுள்ளதா எழும்பியதே, அந்த கொம்புதான் பெர்சிய ராஜா. அந்த பெர்சிய ராஜா அரசாண்ட காலத்திலே அவன்தான் கோரேஸ். அவன் அபிஷேகம் பெற்ற மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னவென்று கேட்டால், 70 வருஷமாய் சிறைப்பட்டு போய் கடந்த பாபிலோனில் சிறைப்பட்டு போன கடந்த இஸ்ரவேலை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வருவதும், இழந்து போன அத்தனையும் திரும்ப எடுத்து கொண்டு வருகிறதும், இடிந்து போன ஆலயத்தை திரும்ப கட்டுகிறதற்கு அத்தனை பொன்னும் வெள்ளியும் கொண்டு வருகிறதும். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரா? 70 வருஷத்துக்கு முன்ன இருந்த ஆசீர்வாதத்தை 70 வருஷம் கழிச்சு பின்ன கொண்டு வருகிறது ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் கோரேசின் மேல் வைத்தார். 70 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேல் ஜனம் எதை இழந்ததோ, எந்த மகிமை இழந்ததோ, அந்த மகிமையை திரும்ப கொண்டு வந்த அந்த கோரேஸ் ராஜா இன்றைக்கு உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வருகிற, இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வருகிற, அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. மகனே மகனே, யாருக்கு இந்த அதிகாரம் வேண்டும்? யாருக்கு இந்த வல்லமை வேண்டும்? சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். இந்த 7வது நாள் உபவாசத்திலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுகிற கர்த்தர். செத்த உறுப்புகள் உயிரடையட்டும். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குறார். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கட்டுகள் எல்லாம் உடைத்தெறிகிறார். இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வர வர கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே கேளுங்க, உங்க வியாதி நீங்கும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், மருத்துவமனையில படுத்து கிடந்தாலும், மருத்துவர்கள் அத்தனை விதமான டெஸ்ட் எடுத்து எல்லாமே பாசிட்டிவ் என்று சொன்னாலும், ஒரு செகண்ட்ல அத்தனை நெகட்டிவாய் மாற்றி நார்மலாக்குகிற தேவ கரத்தை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினியை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். வேடிக்கை பார்க்க வேண்டாம், வாய்களை விரிவாய் திறப்போம். தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கட்டவிழ்க்கிறார். எல்லா தடைகளை உடைத்தெறிகிறார். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற அபிஷேகம். அந்த காலத்தில் இருக்கிறது உங்க பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிறது உங்க பொக்கிஷம். அதை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பாராக. எந்த பிசாசும் பொக்கிஷத்தை எடுத்து அந்த காலத்துல வைத்தானோ, எந்த சத்ரு பொக்கிஷை எடுத்து ஒளிப்பிடத்துல வைத்தானோ, அந்த சத்ருவின் கைகளை இப்பொழுது உடைக்கிறார். அந்த சத்ருவின் கைகளை இப்பொழுது உடைக்கிறார். ஒரு வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன். வேடிக்கை பார்க்க வேண்டாம். இயேசு நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. மகளே, சத்தமிட்டு கூப்பிடுங்கள். இந்த சத்தம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது. ஒரு அக்கினி புறப்பட்டு வரட்டும். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் கண்களை திறக்கிறார். கழுகின் கண்களாய் மாற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் சொல்கிறது, இதோ கர்த்தருடைய கரம் தொடுகிறது. கழுகை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற மகனே, இப்பொழுது உங்களை கழுகாய் மாற்றுகிறார். செட்டைகள் அடித்து உயிரை எழும்புகிற ஒரு அபிஷேக அக்கினி புறப்பட்டு வருகிறது. செத்த உறுப்புகளை உயிரடை செய்கிற, உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற. நீங்க பாட ஆரம்பிச்சா பிசாசு நடுங்கணும். நீங்க பேச ஆரம்பிச்சா சத்ரு நடுங்கணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேட்போமா? அந்த வல்லமையை கர்த்தரிடத்திலே கேட்போமா? இப்பொழுது தேவன் அதை கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாள் உபவாசத்திலே உங்கள் சரீரத்தால தாங்க முடியாத ஒரு வல்லமை, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம் என் தேவன் கட்டவிழ்க்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன். 7வது நாட்களில், இந்த 7வது நாளில் ஒரு அற்புதம் நடக்கிறது. 7 நாட்களுக்குள் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னாரே. மகனே மகளே, 6 நாட்கள் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னாலும், இந்த நாளில், இந்த நொடிபொழுதில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாராக. சொல்ல சொல்ல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு 8 திசையிலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தூதர்களை அனுப்பி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தம் போதாது, இன்னும் வாய்களை விரிவாய் திறங்க. உங்க வீடு ஜெப வீடாய் மாறட்டும். உங்க வீடு பெத்தேலாய் மாற்றுகிறார். உங்க வீட்டை பெத்லகேமாய் மாற்றுகிறார். உங்க வீட்டை யூதாவாய் மாற்றுகிறார். உங்க வீட்டை ரெகோபோத்தாய் மாற்றுகிறார். உங்க வீட்டின் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். தனியா இருக்கிறேன் என்று சொல்லாதீங்க அக்கா, கர்த்தர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார். இந்த வருஷத்துல சில அன்பானவர்களை இழந்திருக்கலாம், சில நஷ்டங்களை தாண்டிருக்கலாம், சில இழப்புகளை தாண்டிருக்கலாம், சில சொத்துக்களை இழந்திருக்கலாம், சில போராட்டமான சூழலை தாண்டிருக்கலாம், வீட்டால் விரட்டப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், கோர்ட் கேஸ் என்று அலைந்திருக்கலாம், குடும்பம் உடைந்து போய் காணப்படலாம், பல போராட்டத்துக்குள்ளே சிக்கி இருக்கலாம். இந்த 7 நாள் உபவாசத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த 7 நாள் உபவாசம் சாதாரண உபவாசம் அல்ல. ஒரு நாள் சொல்வீங்க, அன்னைக்கு எடுத்த இந்த 7 நாள் உபவாசம் இன்றைக்கு எனக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது.
செய்தது என்று சொல்லத்தக்கதான் அற்புதம் நடக்கிறது. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். நல்ல வாய்களை திறந்து ஜெபிப்போம். இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது, ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. சத்தமிட்டு கூப்பிடும் மகளே, இந்த சத்தம் போதாது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் சொல்கிறது, ஏ சகரியா, எண்ணத்தை காண்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் மகனே மகளே, எண்ணத்தை காண்கிறாய். இப்பொழுது உங்கள் கண்களை திறப்பாராக, தரிசனங்களை காண்பிப்பாராக. உங்க வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இறங்குறதை காண கிருபை தருவாராக. ஒரு வெளிச்சம் உதிக்கிறதை காண கிருபை தருவாராக. ஒரு மகிமை இறங்குறதை காண கிருபை தருவாராக. ஏ சகரியா, எண்ணத்தை காண்கிறாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், இதோ ஒரு குத்து விளக்கை காண்கிறேன். அது வலதுபுறத்தில் ஒரு ஒளிய மரம், இடதுபுறத்தில் ஒரு ஒளிய மரம் காண்கிறேன். அதற்கு 7 குழாய்கள் இருந்தன என்று காண்கிறேன் என்று சொன்னான். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த ஒளிய மரமாய் கர்த்தர் வைக்கிறார். குத்து விளக்காய் கர்த்தர் வைக்கிறார். குத்து விளக்கு இடையில 2 வெளிய மரத்தை வைத்தார். ஒளிய மரத்தில் இருக்கிற ஒளிவை எண்ணெய் ஒளி குத்து விளக்கில் இருக்கிற குழாய்களுக்குள் 7 குழாய்களுக்குள் பாய்கிறது. இப்பொழுது ஒளிவை எண்ணெய், அதுதான் அபிஷேக தைலம். ஆகையால் தான் வேதம் அழகாய் சொல்கிறது, யாத்திராம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அபிஷேக தைலம் உண்டு பண்ணும் பொழுது ஒரு குடம் ஒளிவை எண்ணெய். இப்பொழுது அந்த ஒளிவை எண்ணெய் எடுத்து எல்லா குழாய்களுக்குள் ஊற்றுகிறார். நரம்பு குழாய்கள், தசைகள், உங்களுடைய நரம்பு குழாய்கள், எலும்பு குழாய்கள், சுவாசத்தில் இருக்கிற குழாய்கள், உச்சம் தலைவர் உள்ளம் கால் வரைக்கும் இந்த சரீரத்தில் எத்தனை குழாய்கள் இருக்கிறது, அத்தனை குழாய்களுக்குள்ளே ஒளிவை எண்ணெய் பாய்கிறதை காண்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த விடுதலையை. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். செத்த உறுப்புகள் உயிரடையட்டும், கைக்குள்ளார் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் மங்களங்கள் முடியட்டும், தடைகள் உடையட்டும். சொல்ல சொல்ல அற்புதம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நல்ல வாய்களை விரிவாய் திற மகனே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்குகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தைக்குள்ள உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று தீர்க்கதரிசி கேட்பான். என்னிடத்தில் ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் ஒரு ரெண்டும் இல்லை என்று சொல்வார். கைக்குள்ள அயல் வீட்டுக்காரிடத்துல காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. இந்த ஒரு கூட எண்ணெய் எல்லா குடத்தையும் நிரப்ப போகிறது. இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார். உங்களை கொண்டு பலரை நிரப்புகிறார். உங்களை கொண்டு பல குடங்களை நிரப்புகிறார். நீங்க தொட்ட அபிஷேகம் இறங்கணும். அநேகர் அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரமாய் வைக்க விரும்புகிறார். மகளே மகனே, நீ அபிஷேகம் பெற்றவரா? இல்ல, அபிஷேகம் பண்ணுகிறவனாய், கிருபை பெற்றவரை, கிருபைகளை கட்டவிழ்க்கிறவனாய், விசுவாசத்தை செயல்படுத்துகிறவனாய் என் தேவன் வைக்க விரும்புகிறார். சுவாசிக்கிறீங்களா? பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேதுருவை அழைக்கிறார். அவன் ராமுழுதும் வலை வீசி ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆழத்துல தள்ளி வலையை போடு என்று சொன்னார். வலை கீழுகிற மீனை கொடுத்தார். அவன் படகை கொடுத்தான். கர்த்தர் வலை கீழுகிற மீனை கொடுத்தார். அவன் படகை நிரப்பினார். வேறொரு படகை செய்ய காட்டி அந்த போட்டை நிரப்பினார். உன் போட்டை நிரப்புவார். உன்னை கொண்டு மற்ற போட்டை நிரப்புவார். உன் வாழ்க்கையை நிரப்புவார். உன்னை கொண்டு மற்றவரை நிரப்புவார். உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பல வீடுகளை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் வைப்பார். வேண்டும் என்று சொல்கிறவர்கள் வாய்களை விரிவாய் திறப்போம். இப்பொழுது நான் தரிசனத்தை பார்க்கிறேன். சாப கட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். பாவ கட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். தலைமுறை சாப கட்டுகளை உடைத்தெறிகிறார். தலைமுறை பாவ கட்டுகளை உடைத்தெறிகிறார். உன்னை விளைவித்த சத்துரு மின்னலை போல் விழுகிறதை காணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். வேடிக்கை பார்க்க வேண்டாம். வாய்களை விரிவாய் திறமகனே. இப்பொழுது ஒரு அக்கினி இறங்கி வருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். மோசேயின் நாட்களிலே அவன் கோலை நீட்டினான். செங்கடல் 2ஆய் பிளந்தது. வேதம் சொல்கிறது, நாசியின் சுவாசத்தினால் ஜலம் 2ஆய் பிளந்தது. தண்ணீரை தரையாய் மாற்றினவர், தண்ணீரை சுவராய் மாற்றினவர், தண்ணீரை மதிலாய் மாற்றினவர். இந்த பக்கம் பார்த்தா சுவர் தண்ணீர், இந்த பக்கம் பார்த்தா மதிலா தெரியுது. கீழே பார்த்தா வெட்டான் தரையா தெரியுது. மேல பார்த்தா மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். முன்ன பார்த்தா ஒரு தூதன். அப்படி பார்க்க போறீங்க. அந்த ஒரு மகிமை பார்க்க போறீங்க. அந்த ஒரு அபிஷேகத்தை பாக்குறீங்க. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இப்படி பார்த்தா ஒரு அற்புதம், இப்படி பார்த்தா ஒரு அதிசயம், இப்படி பார்த்தா ஒரு அற்புதம், அப்படி பார்த்தா ஒரு அபிஷேகம், அப்படி பார்த்தா ஒரு மகிமை, முன்னை பார்த்தா ஒரு தூதன். இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபை கட்ட வைக்கிறார். செங்கடலை 2ஆய் பிளந்தார். மோசேயை கொண்டு பிறந்தார். ஆனால் யோசுவாவின் நாட்களிலே அந்த ஆசாரிகள் சுமந்து கொண்டு உடன்படிக்கை சுமந்து கொண்டு யோர்தான் நதி கரை புரண்டு வருகிற காலத்திலே கால் எடுத்து வைத்தார்கள். யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஜனத்தை கொண்டு செய்தார். அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர்களை புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கால் எடுத்து வைத்தால் அது யோர்தானா இருந்தாலும் 2ஆய் பிளக்கும். யோபுக்கு சொன்னார், யோபு பிகோமோத்தை கவனித்து பார், அதை உண்டு பண்ணது போல்தான் அது உன்னை உண்டு பண்ணிருக்கிறேன். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மாட்டை போல் புள்ளை திங்கும். அடைசியாக வசனம் வார்த்தை சொல்லுகிறது, யோர்தான் நதி கரை புரண்டு வந்து அது முகத்தில் மோடினாலும் அது அசைக்கப்படுவதில்லை. அந்த பலனை நான் உனக்கு தருகிறேன் யோபு. இழந்து போன இரட்டிப்பான பலனை தருகிறேன். இரட்டிப்பான அபிஷேகத்தை தருகிறார். வானம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன். எலியாவின் மேல் விழுந்த
இருந்த சால்வை எலிசா மேல் விழுந்த உண்மையானால் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு சால்வை போடுகிறார். ஒரு ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை. எலியா மரித்தது உயிரோடு எழுப்பினது ஒன்று. எலிசா உயிரோடு இருக்கும் பொழுது மரித்தது உயிரோடு எழுப்பினார், செத்த பின்பு மரித்தது உயிரோடு எழுப்பினார். எம் தேவன் இரட்டிப்பான வல்லமை. யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் இப்பொழுது கட்டவிருக்கிறார். உங்க மேல ஒரு சால்வை வந்து விளட்டும், உங்க மேல ஒரு சால்வை வந்து விளட்டும். நன்றாக வாய்களை விரிவாய் திறமகனே. இப்பொழுது ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவன் கேட்டதின்படி அவனுக்கு அரிதானதை கேட்டாலும் போராடி பெற்றுக் கொண்டானே. இன்றைக்கு உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. இன்றைக்கு உங்கள் மேல் அந்த இரட்டிப்பான வல்லமை கொடுப்பாராக, இரட்டிப்பான அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலே யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். யெகூவை எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? யெசபேலை அழிப்பதற்காக. பொல்லாத யெசபேலின் ஆவியை அழிக்கிற ஒரு அபிஷேகம் யாருக்கு வேண்டும்? யெசபேலை அழிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். யெசபேலின் ஆவி ஒன்னை கண்டான், நடுங்கணும். எலியா யெசபேலை கண்டு பயந்தான். எலிசா யெசபேலை இருக்க காலத்தில் பொறுமையா இருந்தார். ஆகாய் சொன்னான், எலியா உன் மூலமாய் அது சங்காரம் உண்டாகும், இல்லை என்றால் எலியா மூலமாய், இல்லை என்றால் யெகூ மூலமாய். எலியாவுக்கு தப்பினவன் எலிசா கையில், எலிசாக்கு தப்பினவன் யெகூ கையில். அப்படி யெகூ கையில் கொடுக்கப்பட்டதான் யெசபேல். யெசபேலின் ஆவியை நிர்மூலமாக்கினார். தைக்குள்ளார் வேதம் அழகாய் சொல்கிறது. உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை அகியான்கிற தீர்க்கதரிசி யெரொபெயாம் உரைத்தான். உன்னுடைய சந்ததியின் காலத்திலே பட்டணத்தில் சாகிறது நாய்கள் ரத்தத்தை நக்கும், வெளியே சாகிறது ஆகாயத்து பறவைகள் மாம்சத்தை புசிக்கும். சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையானது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு கீழாக வாசித்து பார்த்தால், 2 ராஜாக்களின் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தாலே அதிக அழகாய் அறிந்து கொள்ளலாம். அப்படிதான் கர்த்தர் செய்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்துக்கு கீழே வாசித்து பாருங்கள், அறிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார். பட்டணத்தில் சாகிறது நாய்கள் அதன் ரத்தத்தை நக்கியது, ஆகாயத்து பறவைகள் அதன் மாம்சத்தை புசித்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். யெசபேலை அழிக்கிற ஒரு அபிஷேகம். எந்த யெசபேல் உன்னை விழ வைத்தது, எந்த யெசபேல் உன்னை பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்தது, எந்த யெசபேல் மாம்சத்தை கொண்டு வந்தது, எந்த யெசபேலின் ஆவி உன் குடும்பத்தை வாழ்க்கையை தாக்கியது, இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். இந்த கடைசி நாள் உபவாசத்துல நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், தோற்று போக கூடாது மகளே. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை முழுது வாசித்து பாருங்கள். கர்த்தர் ராட்சதனை அழிக்கிற அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்தார். ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, என் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் தைக்குள்ளார் அதன் வாய்க்கு தப்புவித்தேன். பிறகு சும்மா விடுமா? அது என் மேல் பாய்ந்தது. அழகாய் சொல்கிறார், அது என் மேல் பாய்ந்ததாம். அவன் என்ன செய்தான் பாருங்கள், அதன் தாடியை பிடித்து அடித்து கிழித்து கொன்று போட்டேன் என்று சொல்கிறான். தாடியை பிடித்து அடித்து கிழித்து கொன்று போட்டேன் என்று சொல்கிறான். இவனமாய் தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்கள். அதுபோலதான் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 வாசித்து பாருங்கள். சிங்கமும் கரடியும் மேற்கொண்டான். ஆகினால் தான் கோலியத்து கேட்டான், நான் என்ன செத்த நாயான்னு கேட்டான். ஆமாப்பா நீ நாய் தான், ஆனாதான் கல்ல தூக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு கல்லு போதும், ஒரு கல்ல கொண்டு அடிக்கிற. இதுவரைக்கும் நான் கரடியை பார்த்தேன், இதுவரைக்கும் நான் சிங்கத்தை பார்த்தேன், இப்ப நான் நாயை பார்க்கிறேன். உன்னை கிழிக்கிறார். பாருங்கள் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை தாவீதை கொண்டு செய்கிறார். ராட்சதர்களை அழிக்கிற அபிஷேகம். சகஜமாய் ஜெயிக்கிறான். பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை யார் கேட்டா? சவுல் கேட்டார். தாவீது 200 நுனித்தோலை அறுத்து கொண்டு வந்து கொடுத்தான். அபிஷேகம் பெற்ற மனுஷன். தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் வீட்டுக்கு போய் தலையில் அபிஷேக தைலம் ஊட்டப்பட்டது. வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் தாவீதுடைய வீட்டுக்கு போகிறான். அங்க ஈசாய் வீட்டிலே தாவீது இல்லை, ஆள் அழைத்து வர சொன்னான். இவனைதான் இஸ்ரவேலுக்கு ராஜா அபிஷேகம் பண்ணும்படிக்கு அபிஷேக தைலம் திறக்கப்பட்டது. அபிஷேக தைலம் திறக்கப்படும் பொழுது வாசனை எத்தனை கிலோமீட்டர் வீசினதாம். எங்கேயோ சொன்னார்களாம், யாரையோ எங்கே இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேக ஆராதனை நடக்கிறது. இன்றைக்கு ஒரு தைலம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உங்க வீட்டுக்குள் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். உங்கள் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். ஒரு அபிஷேகம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் பெற்றவனாய் அல்ல, அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரமாய். ஒரு ராஜரிக அபிஷேகம் வேண்டுமா? தீர்க்க தரிசன அபிஷேகம் வேண்டுமா? ஆசாரித்துவத்தின் அபிஷேகம் வேண்டுமா? இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் வேண்டுமா? அக்கினி அபிஷேகம் வேண்டுமா? புதிய எண்ணெயின் அபிஷேகம் வேண்டுமா? ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் வேண்டுமா? இப்பொழுது கர்த்தர் உங்க சிரசின் மீது ஊற்றிக்கொண்டே வருகிறார். வாய்களை விரிவாய் திறமகனே, உங்களை நிரப்பிக்கொண்டே வருகிறார். பேசுகிற ஒரு மனிதன் அல்ல, நாவை அக்கினில் அபிஷேகத்தை கத்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 7ஆவது நாள் உபவாசத்திலே ஒரு பலத்த அபிஷேகத்தை பார்க்கிறேன். உங்க சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமை
புறப்பட்டு வருகிறதை நான் காண்கிறேன். என் கர்த்தர் உங்களுக்கு தொட்டு ஒரு விடுதலை கொடுக்கிறார். வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழுபலத்தோடு கூப்பிடுங்கள். எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. மரித்தது உயிரோடு எழுப்பத்தக்கதான், உயர்ந்தது உயிரோடு எழுப்பத்தக்கதான். எலிசா செத்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் எலிசாக்குள்ள இருக்கிற எலும்புக்குள்ள இருக்கிற அக்கினி, எலும்புக்குள்ள இருக்கிற அக்கினி, அந்த அக்கினி செத்ததை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு செத்ததை உயிர்ப்பிக்கிற லேபுரோ சந்துடபலா சந்துரா சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது. வேடிக்கை பார்க்க வேண்டாம், வாய்களை விரிவாய் திறப்போம். டோன்ட் பி குவைட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். சத்தமிட்டு கூப்பிடுங்கள். பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். உன்னத அக்கினி புறப்பட்டு வருகிறது. அண்ணன் பீட்டர் உங்க மேல ஒரு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிரதர் பால் உங்கள் மேல் தேவ கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். சத்தமிட்டு கூப்பிடுங்கள். இந்த சத்தம் போதாது, இந்த வல்லமை போதாது. சிஸ்டர் அமுதா தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். அக்கினி இறங்கி வருகிறதை காண்கிறேன். சிஸ்டர் ஷீலா உங்க மேல தேவ கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். கதிரவன் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். பிரதர் கிருஷ்ணன் ஒரு கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், இயேசுவின் கரம் தொடுகிறதை காண்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இந்த சத்தம் போதாது, இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடுங்கள். இன்னும் முழு பலத்தோடு கூறுங்கள். வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினவர், பழுதானதை சீர்படுத்துகிறவர். தேங்க்யூ லார்ட். பழுதானதை சீர்படுத்துகிறவர், திறப்புகளை அடைக்கிறவர். எந்த சத்துரு திறப்புகளை உண்டாக்கினானோ அத்தனையும் கர்த்தர் அடைத்தீர்கள். தேங்க்யூ லார்ட். பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இயேசுவின் கரம் தொடுகிறதை காண்கிறேன். வேடிக்கை பார்க்க வேண்டாம், வாய்களை விரிவாய் திறப்போம். இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது, ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது, ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது, ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கர்த்தர் ஆட்கொள்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். வேடிக்கை பார்க்க வேண்டாம். எசப்பா, இந்த 7 நாள் உபவாசத்தோடு உட்கார்ந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக, அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. 7 நாட்கள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இருந்திருக்கலாம், 2 வேளை இருந்திருக்கலாம், 3 வேளை இருந்திருக்கலாம். அங்கீகரிப்பீராக. 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எல்லா உறுப்புகளையும் அபிஷேகம் பண்ணுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும், வெளிதேசத்தின் கதவுகள் திறக்கட்டும். யாரெல்லாம் வெளிதேசத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். போதாது, வாய்களை விரிவாய் திறப்போம். சத்தமிட்டு கூப்பிடுவோம். தேவ கரம் இறங்கட்டும். சிஸ்டர் ரெபேக்கால் சத்தமிட்டு கூப்பிடுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். லன்குரா சிடபலா தூடபலா ஹண்டா ரகடா தீடஹம்தே ரகனேமா சியந்தரோ. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த அபிஷேகம் போதாது, இன்னும் கூப்பிடுங்கள். புதிய பாஷையை தருகிறார், பற்பல பாஷையை தருகிறார், நவமான பாஷைகளை தருகிறார், தூதர்கள் பேசுகிற பாஷையை தருகிறார். ஒவ்வொருத்தரையும் கத்த தொட்டு கொண்டே வருகிறார். உச்சம் தலைமை உள்ள கால் வரைக்கும் தொடுகிறார். காலில் இருக்கிற அழுக்கு கருப்பு போன்ற ஒரு காயங்களை பார்க்கிறேன். யாருடைய கால செய்வன மாதிரி இருக்கு, ஃபுல்லா பிளாக்கா இருக்கு, புண்ணா இருக்கு, நமைச்சலா இருக்கு, காந்தலா இருக்கு. ஹீல் இன் ஜீசஸ் நேம். மந்திர கட்டு உடையுது. செய்வின கட்டுகள் கர்த்தர் இயேசு நாமத்தில் உடைக்கிறார். செய்வின கட்டுகள் உடைகிறது. எல்லா பில்லிசுனிய பொம்மைகளை உடைகிறது. சத்தாவிகள் இயேசு நாமத்தில் உடைகிறது. சர்ப்பத்தின் ஆவிகளை எரிக்கிறார். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை எரிக்கிறார். உனக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பதிவேடுகளை உடைக்கிறார். சாத்தானுடைய மண்டலம் நடுங்குது. ஐயோ, இங்க ஒரு அக்கினி இறங்குதே, இங்க ஒரு அபிஷேகம் இறங்குதே, என்னால் தாங்க முடியல என்று ஏறி சாம்பலாய் போகிறார். வீட்டுக்கு விரோதமா இருக்கிற கோர்ட் கேஸை மாற்றுகிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற சாபக்கட்டுகளை உடைக்கிறார். காம்பவுண்ட்ல இருக்கிற சாபக்கட்டுகளை இயேசு நாமத்தில் உடைக்கிறார். உங்க மேல இருக்கிற சாபக்கட்டுகளை இயேசு நாமத்தில் உடைக்கிறார். வாய்களை விரிவாய் திறப்போம். வாய்களை விரிவாய் திறப்போம். கல்வாரி சிலை நமக்காய் ரத்தம் சிந்தி சபமானாரே, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படிக்கு நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சாபத்தை உடைத்தாரே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை. இன்னும் நிரப்புகிறார், இன்னும் நிரப்புகிறார், இன்னும் நிரப்புகிறார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சலாலத்துக்கு கொண்டு ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்களே சுநாமத்தினாலே. லன்குரு சேபரா துடபல ஹந்த ரகடா லென்கனமா சந்துரிபி ரிபலவோ ஷண்டே ரகடா துடபனமா சந்தரகனா ரியந்தலலவோ ஷந்துரிபி ரிவிக்கா துரபல சந்தே மெல்டோபன ஹண்டோ ரகடா துடபலவோ சந்தே ரிஹினியா திரிக்கண்டு ரகன் கரவாசியந்தரே. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வருகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பீராக. வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவார், விளக்கு தண்டி இருக்கிற விளக்காய் மாற்றுவார். அன்எக்ஸ்பெக்டட் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் gonna be happen. It's happening right now. Receive it in Jesus mighty name. பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அப்படியே நடக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தோடு முடிக்கிறோம். வாக்கு தத்தத்தை உரிமையாக்குறோம். சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக, நீர் பெருக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இணைந்து கொண்டு அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும். 7 நாட்களுக்குள் சூப்பர் நேச்சுரல் சாட்சிகள் 7 நாள் முடிஞ்சிச்சு நடக்கல நினைக்காதீங்க, இன்னும் நடந்துட்டே இருக்குது. டிசம்பர் 31 முடிகிறதுக்குள்ள இப்ப இந்த எடுத்த உபவாசம் அடுத்த சீசனுக்கு பெரிய பாப்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு பாக்குறேன், சாட்சி சொல்வீங்க. அவர் அற்புதர், சொன்ன வார்த்தை பலிக்கும், விசுவாசம் நிறைவேறும். இயேசு நாமத்துல பாப்பீங்க. சோர்ந்துராதீங்க, ஜெயிப்பீங்க. இணைந்து கொண்ட அத்தனை உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இல்லங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, தாத்தா பாட்டி அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். God bless you, love you all so much. நாங்கள் குடும்பமா உங்களை நேசிக்கிறோம். தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுக்கு உங்க ஜெபம் மாத்திரம் தான் வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாருங்கள், ஜெபத்தை எங்களுக்கு தாருங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு ரெக்கார்டிங் எடுத்து அனுப்புனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அனுப்புனா நான் மிகுந்த சந்தோஷப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Love you all in Christ. Love you all in Christ. உங்களுக்கு என்ன ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வந்தாலும் நான் போன் எடுக்க முடியாது, தொடர்ந்து மீட்டிங்ஸ் இருக்குது, தப்பா நினைச்சிடாதீங்க. பட் வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புனீங்கன்னா இமிடியேட்டா நான் ரிப்ளை அனுப்புவேன். ஒருக்கு தவறிட்டாலும், ஒரு கூட்டத்துல இருந்தாலும் அடுத்த முறை திரும்ப ஒரு முறை அனுப்புங்க, நான் பார்த்து நான் அனுப்பிடுவேன். God bless you. God bless you. Love you all in Christ. Amen, amen, amen. God bless you. நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியேன் தேவபலமுள்ளவன், நான் பயமாறியேன் தேவபலமுள்ளவன், நான் பயமாறியேன் தேவபலமுள்ளவன். என்னை சூழ எதிரிகள் வளைத்து கொண்டாலும், எனக்கெதிராய் சத்துருக்கள் அழிக்க நினைத்தாலும், என்னை சூழ எதிரிகள் வளைத்து கொண்டாலும், எனக்கெதிராய் சத்துருக்கள் அழிக்க நினைத்தாலும், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன். சிங்கங்கள் போன்று கர்ஜித்துக் கொண்டு உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற போராட்டத்துக்குள் சிக்கியிருக்கிறீர்களா? எந்த சிங்கங்கள் எல்லாம் உங்களை பயமுறுத்துகிற போல சூழ்நிலைகள் இருக்கிறதோ, மகனே மகளே, நீ பராக்கிரமசாலி. சிங்க கெபிக்குள் போய் சிங்கத்தை கொன்று போடும் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். சிங்கங்கள் எனக்கெதிராய் கர்ஜித்து நின்றாலும், சிங்க கேபிக்குள் நுழைந்து நான் சிங்கத்தை கொன்றிடுவேன். சிங்கங்கள் எனக்கெதிராய் கர்ஜித்து நின்றாலும், சிங்க கேபிக்குள் நுழைந்து நான் சிங்கத்தை கொன்றிடுவேன். நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன், நான் பயமாறியே தேவபலமுள்ளவன்.